வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 28 வனவாச துக்க கதனம். வனவாசத்தின் கஷ்டத்தை சொல்வது. அஷ்டாவிம்சः சர்கः 28வது சர்க்கம். வனவாச துக்க கதனம், வனவாசத்தின் கஷ்டத்தை சொல்வது. स एवं ब्रुवतीं सीतां धर्मज्ञो धर्मवत्सलः न नेतुं कुरोते बुद्धिं वने दुःखानि चिन्तयन्. धर्मज्ञः धर्मज्ञரும் धर्मवत्सலः தர்மவத்சலருமாகிய சக அவர் ஏவம் மேற்கண்ட வண்ணமாய் புருவதீம் விண்ணப்பம் செய்தருளிய சீதாம் சீதா பிராட்டியை வனே வனத்தில் துக்காணி கஷ்டங்களை சிந்தையன் சிந்தையில் கொண்டு நேத்தும் கூட அழைத்து போக புத்திம் குருத்தே ந எண்ணம் கொண்டார் இல்லை. தர்மஜரும் தர்மவத்சலருமாகிய அவர் மேற்கண்ட வண்ணமாய் விண்ணப்பம் செய்தருளிய சீதா பிராட்டியை வனத்தில் கஷ்டங்களை சிந்தையில் கொண்டு கூட அழைத்து போக எண்ணம் கொண்டாரில்லை. சாந்த்வயித்வ ததஸ்தாம் து பாஷ்பதூஷித லோச்சனாம் நிவர்த்தனார்த்தே தர்மாத்மா வாக்கியமேத்தத் உவாச்ச. தர்மாத்மாவாகும் அவர் ததக அப்பொழுது பாஷ்பதூஷித்த லோச்சனாம் கண்ணீர் நிறைந்த கண்களுற்றவளாகிய தாம் அவளை சாந்த்வயித்வா சமாதானப்படுத்தி நிவர்த்தனார்த்தேத்தோ இங்கே இருக்கும்படி செய்யும் உத்தேசமாயே ஏத்தத் பின்பரும் வாக்கியம் திருவாக்கை உவாச்ச திருவாய் மலர்ந்து அருளினார். தர்மாத்மாவாகும் அவர் அப்பொழுது கண்ணீர் நிறைந்த கண்களுற்றவளாகிய அவளை சமாதானப்படுத்தி இங்கே இருக்கும்படி செய்யும் உத்தேசமாயே பின்வரும் திருவாக்கை திருவாய் மலர்ந்து அருளினார். சீதே மகாகுலினாசி தர்மே ச நிரதா சதா யாச்சர ஸ்வதர்மம் த்வம் மம க்ருத்வா மனசுகம். சீதே சீதே மகாகுலினா உயர்ந்த குலத்தில் அவதரித்த துவம் நீ தர்மே தர்ம விஷயத்தில் நிரதா ஸ்ரத்தை உடையவளாக அசி இருக்கிறாய் ச ஆனபடியால் மம எனது மனஹ சுகம் மனத்திற்கு இஷ்டமாயிருக்கிறதை சதா எக்காலத்திலும் கிருத்வா சிரமேற்கொண்டு அனுஷ்டுத்திக் கொண்டு இங்கிருந்தே சுதர்மம் உனது தர்மத்தை ஆச்சர செய்ய கடவை. சீதே உயர்ந்த குலத்தில் அவதரித்த நீ தர்ம விஷயத்தில் ஸ்ரத்தையுடையவளாக இருக்கிறாய் ஆனபடியால் எனது மனத்திற்கு இஷ்டமா இருக்கிறதை எக்காலத்திலும் சிரமேற்கொண்டு அனுஷ்டித்து கொண்டு இங்கிருந்தே உனது தர்மத்தை செய்ய கடவை. சீதே யதா த்வாம் வக்ஷ்யாமி ததா காரியம் த்வயா பலே வனே தோஷா ஹி பஹவோ வதத்தஸ்தான்னே போதமே. அபலே சுக்குமாரத்தை உற்ற திருமேனியை உடைய சீதே சீதே த்வாம் உனக்கு யதா எவ்வண்ணம் வக்ஷ்யாமி நான் சொல்லுகிறேனோ ததா அவ்வண்ணமே துவயா உன்னால் காரியம் செய்யப்பட வேண்டியது. வனேகி காட்டிலோவெனில் தோஷாக சங்கடங்கள் பகவகா பல தான் அவைகளை வதத்தக விஸ்தாரமாய் சொல்லும் மே எனக்கு நிபோத செவி கொடுப்பாயாக. சுக்குமாரத்தை உற்ற திருமேனியுடைய சீதே உனக்கு எவ்வண்ணம் நான் சொல்லுகிறேனோ அவ்வண்ணமே உன்னால் செய்யப்பட வேண்டியது. காட்டிலோவெனில் சங்கடங்கள் பல அவைகளை விஸ்தாரமாய் சொல்லும் எனக்கு செவி கொடுப்பாயாக. சீதே விமுச்யதாமேஷா வனவாச கிருதாமதிः பகுதோஷம் ஹி காந்தாரம் வனமித்யபீதீயதே. சீதே சீதே ஏஷா வனவாசக்கிருதா இந்த வனவாசம் செய்ய வேண்டும் என்கிற
மதியி எண்ணமானது விமுச்சியதாம் விடப்படட்டும். பகுதோஷம் அநேக கஷ்டங்கள் நிறைந்துள்ளதாயும் காந்தாரம் மனித சஞ்சாரமற்றதாயும் ஹீ இருக்கிறபடியால் வனம் காடு இதி என்று அபிதீயத்தே வழங்கப்படுகிறது. சீதே இந்த வனவாசம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமானது விடப்படட்டும். அநேக கஷ்டங்கள் நிறைந்துள்ளதாயும் மனித சஞ்சாரமற்றதாயும் இருக்கிறபடியால் காடு என்று வழங்கப்படுகிறது. ஹித புத்திய கலுவச்சோ மயைத்தத் அபிதீயத்தே சதா சுகம் ந ஜானாமே துக்கமேவ சதாவனம். ஏதத்வச்ச இந்த சொல் மயா என்னால் ஹித புத்திய கலு நன்மையை கருதியதாலேயே அபிதீயத்தே சொல்லப்படுகிறது. வனம் காடு சதா எப்பொழுதும் சுகம் கஷ்டத்தை விளைவிக்காததாய் ந ஜானாமி நான் அறியேன் சதா எக்காலத்திலும் துக்கம் ஏவ துக்கமானதே. இந்த சொல் என்னால் நன்மையை கருதியதாலேயே சொல்லப்படுகிறது. காடு எப்பொழுதும் கஷ்டத்தை விளைவிக்காததாய் நான் அறியேன் எக்காலத்திலும் துக்கமானதே. கிரி நிர்ஜர சம்பூதா கிரிகந்தர வாசினாம் சிம்ஹானாம் நினதா துக்காஹ ஸ்ரோத்தும் துக்கமதோவனம். கிரி நிர்ஜர சம்பூதாக மலை அருவிகளால் ஏற்படுகின்றவைகளும் கிரி கந்தர வாசினாம் மலை குகைகளில் வசிக்கின்ற சிம்ஹானாம் சிங்கங்களின் இனதாக கோஷங்களும் ஸ்ரோத்தும் கேட்க துக்காக கோரமானவைகளாயிருக்கும். அத்தக ஆகையால் வனம் காடு துக்கம் துக்ககரமானது. மலை அருவிகளால் ஏற்படுகின்றவைகளும் மலைக்குகைகளில் வசிக்கின்ற சிங்கங்களின் கோஷங்களும் கேட்க கோரமானவைகளாயிருக்கும். ஆகையால் காடு துக்ககரமானது. கிரீடமானாश्च விஸ்ரப்தா மத்தா சூன்யே மகாமிருகாः திருஷ்ட்வா சமபீவர்த்தந்தே சீதே துக்கமதோவனம். சீதே சீதே சூன்யே நிர்மானுஷ்யமான இடத்தில் விஸ்ரப்தாக அச்சமிற்று மத்தாக மதம் பிடித்து கிரீடமானாக உல்லாசமாய் விளையாடிக் கொண்டிருக்கின்ற மகாமிருகாக பெருமிருகங்கள் திருஷ்டுவாச்ச ஒருவரை கண்டதுமே சமபிவர்த்தந்தை எதிர்த்து ஓடி வரும். அத்தக ஆகையால் வனம் காடு துக்கம் துக்ககரமானது. சீத்தே நிர்மானுஷ்யமான இடத்தில் அச்சமற்று மதம் பிடித்து உல்லாசமாய் விளையாடிக் கொண்டிருக்கின்ற பெருமிருகங்கள் ஒருவரை கண்டதுமே எதிர்த்து ஓடி வரும். ஆகையால் காடு துக்ககரமானது. சக்ரஹா சரீதश्चैव பங்கவத்யश्च துஸ்தராः மத்தைரப்பி கஜைர்நித்யம் சீதே துக்கமதோவனம். சீதே சீதே சரிதக நதிகள் சக்ரஹாச்ச முதலைகளோடு இருக்கின்றவைகளாய் பங்கவத்யஹாச்ச அதிக சேற்றுடன் கூடியவைகளாயும் மத்தைகி மதம் பிடித்த கஜைஹி அப்பி யானைகளாலும் கூட துஸ்தராக தாண்டி செல்ல முடியாதவைகள். அத்தக ஆகையால் வனம் காடு நித்தியமேவ எக்காலத்திலும் துக்கம் துக்ககரமானது. சீதே நதிகள் முதலைகளோடு இருக்கின்றவைகளாய் அதிக சேற்றுடன் கூடியவைகளாயும் மதம் பிடித்த யானைகளாலும் கூட தாண்டி செல்ல முடியாதவைகள். ஆகையால் காடு எக்காலத்திலும் துக்ககரமானது. லதா கண்டக்க சங்கீர்ணாக குர்க்கவாக்கூப்ப நாதிதாக நிரப்பாஷ்ச சுதுர்காஷ்ச மார்கா துக்கமதோவனம். மார்காச்ச நடக்கும் இடங்களெல்லாம் லதா கண்டக்க சங்கீர்ணாக கொடிகளும் முட்களும் அடர்ந்தவைகளாய் சோதுர்காக புக அரியவைகள் கிருக்க வாக்கூப்ப நாதிதாக காட்டுக்கோழிகளால் சப்திக்க பெற்றவைகள்
நிரப்பாகாச்ச குடிக்கவும் ஜலம் அகப்படாத இடங்கள். அத்தக ஆகையால் வனம் காடு துக்கம் துக்ககரமானது. நடக்கும் இடங்களெல்லாம் கொடிகளும் முட்களும் அடர்ந்தவைகளாய் புக அரியவைகள் காட்டுக் கோழிகளால் சப்திக்க பெற்றவைகள் குடிக்கவும் ஜலம் அகப்படாத இடங்கள். ஆகையால் காடு துக்ககரமானது. சுப்யதே பர்ணசய்யாசு ஸ்வயம் பக்னாசு பூத்தலே ராத்ரிஷு ஸ்ரம கின்னேன சீதே துக்கமதோவனம். சீதே சீதே ஸ்ரம கின்னேன காயக்லேஷத்துடன் தவம் புரிந்து களைத்து போன ஒருவனால் ராத்ரிஷோ இரவுகளில் பூத்தலே வெறும் தரையில் ஸ்வயம் தானாக பக்னாசு உதிர்ந்து விழுந்து கிடக்கும். பர்ணசய்யாசு சரகு படுக்கைகளில் சுப்யத்தே உறங்கப்பட வேண்டும். அத்தக ஆகையால் வனம் காடு துக்கம் துக்ககரமானது. சீதே காயக்லேஷத்துடன் தவம் புரிந்து களைத்து போன ஒருவனால் இரவுகளில் வெறும் தரையில் தானாக உதிர்ந்து விழுந்து கிடக்கும் சரகு படுக்கைகளில் உறங்கப்பட வேண்டும். ஆகையால் காடு துக்ககரமானது. அஹோராத்திரம் ச சந்தோஷः கர்த்தவ்யோ நியதாத்மனா ஃபலைர்வ்ருக்ஷாவபதிதைः சீதே துக்கமதோவனம். சீதே சீதே நியதாத்மனா ஐம்புலன்களையும் அடக்கிய ஒருவனால் அஹோராத்திரம் ச பகலிலும் இரவிலும் விருக்ஷாவபதிதைஹி மரங்களிலிருந்து தானாக விழுந்த ஃபலைஹி பழங்களைக் கொண்டு சந்தோஷக போஜன திருப்தியானது கர்த்தவியக அடைய வேண்டியது. அத்தக ஆகையால் வனம் காடு துக்கம் துக்ககரமானது. சீதே ஐம்புலன்களையும் அடக்கிய ஒருவனால் பகலிலும் இரவிலும் மரங்களிலிருந்து தானாக விழுந்த பழங்களைக் கொண்டு போஜன திருப்தியானது அடைய வேண்டியது. ஆகையால் காடு துக்ககரமானது. உபவாசश्च கர்த்தவ்யோ யதா பிராணேன மைथिली ஜட்டாபாரश्च கர்த்தவ்யோ வல்கலாம்பரதாரிணா. மைथिली மிதிலாதிபன் திருமகளே, வல்கலாம்பரதாரிணா மர உரி உடுத்த ஒருவனாலே யதா பிராணேன சக்திக்கேற்றபடி உபவாசக ச உணவு என்பதே உட்கொள்ளாத உபவாசம் என்பதும் கர்த்தவியக அனுஷ்டிக்கப்பட வேண்டும். ஜட்டாபாரக ச தலைமயிரை திரித்து சடையாக்கி கொள்ளுதலும் கர்த்தவியக அவசியமாய் செய்து கொள்ளப்பட வேண்டியது. மிதிலாதிபன் திருமகளே, மர உரி உடுத்த ஒருவனாலே சக்திக்கேற்றபடி உணவென்பதே உட்கொள்ளாத உபவாசம் என்பதும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். தலைமயிரை திரித்து சடையாக்கி கொள்ளுதலும் அவசியமாய் செய்து கொள்ளப்பட வேண்டியது. தேவதானாம் பித்ருணாம் ச கர்த்தவ்யம் விதி பூர்வகம் பிராப்தானாம் அதிதீனாம் ச நித்யஷ பிரதிபூஜனம். தேவதானாம் தெய்வங்களுக்கும் பித்ருணாம் ச பித்ருக்களுக்கும் பிராப்தானாம் நாடி வந்திருக்கிற அதிதீனாம் ச அதிதிகளுக்கும் நித்யஷக எக்காலத்திலும் விதிபூர்வகம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற வண்ணம் பிரதிபூஜனம் ஆராதனம் கர்த்தவ்யம் செய்யப்பட வேண்டியது. தெய்வங்களுக்கும் பித்ருக்களுக்கும் நாடி வந்திருக்கிற அதிதிகளுக்கும் எக்காலத்திலும் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற வண்ணம் ஆராதனம் செய்யப்பட வேண்டியது. காரியஸ்திரிரபிஷேகश्च காலே காலே ச நித்யஷக சரத நியமேனைவ தஸ்மாத் துக்கதரம்பணம். நித்யஷக ஏவ நாடோறும் த்ரிஹி ச மூன்று தரம் காலே காலே ச அந்தந்த உச்சித காலங்களில் அபிஷேக ஸ்நானம் நியமேன நியமத்துடன் சரத்தா இருப்பவன் ஒருவனாலே காரியக செய்யப்பட வேண்டும். தஸ்மாத் ஆகையால் வனம் காடு துக்கதரம் மிக துக்ககரமானது. நாடோறும்
3 தரம் அந்தந்த உச்சித காலங்களில் ஸ்நானம் நியமத்துடன் இருப்பவன் ஒருவனாலே செய்யப்பட வேண்டும். ஆகையால் காடு மிக துக்ககரமானது. उपहारश्च कर्तव्यः कुसुमै स्वयमाहृतैः आर्षेण विधिना वेद्यां बाले दुःखमतोवनम्. बाले कष्टमर्याद स्त्रीरत्नमे स्वयं ताने आहृतैः எடுத்து வந்த குசுமைஹ ச புஷ்பங்களாலேயே வேத்யாம் வேதிகையில் ஆர்ஷேன ரிஷிகளால் சொல்லப்பட்ட விதிதா முறைப்படி உபஹாரஹ பூஜை கர்த்தவ்யஹ செய்யப்பட வேண்டியது. அத்தஹ ஆகையால் வனம் காடு துக்ககரமானது. கஷ்டமறியாத ஸ்திரீரத்னமே தானே எடுத்து வந்த புஷ்பங்களாலேயே வேதிகையில் ரிஷிகளால் சொல்லப்பட்ட முறைப்படி பூஜை செய்யப்பட வேண்டியது. ஆகையால் காடு துக்ககரமானது. यथा लब्धेन कर्तव्यः सन्तोषस्तेन मैथिली यथा हारैर्वनचरैर्नित्यं दुःखमतोवनम्. மைथिली மிथिலைராஜன் திருமகளே, வனச்சரைஹி வனவாசிகளால், யதாஹாரைஹி ஆகார ஒடுக்கமுடையவர்களாய், யதாலப்தேன தற்செயலாய் கிடைக்கிறது எதுவோ, தேன அதை கொண்டு, நித்தியம் எக்காலத்திலும், சந்தோஷக போஜன திருப்தி கர்த்தவ்யக அடையப்பட வேண்டியது. அத்தக ஆகையால் வனம் காடு துக்ககரமானது. மித்திலைராஜன் திருமகளே, வனவாசிகளால் ஆகார ஒடுக்கமுடையவர்களாய் தற்செயலாய் கிடைக்கிறது எதுவோ அதை கொண்டு எக்காலத்திலும் போஜன திருப்தி அடையப்பட வேண்டியது. ஆகையால் காடு துக்ககரமானது. अतीव भात्तास्तिमिरं बुभुक्ष चात्र नित्यशः भयानि च महान्यत्र ततो दुःखतरம்பணம். அത്ര இவ்விடத்தில் நித்யஷகாய எப்பொழுதும் வாத்தாக பெரும் காற்றும் திமிரம் இருட்டும் புபுக்ஷாச்ச பசியும் அத்தீவ அதிகமாக இருக்கும். அത്ര இவ்விடத்தில் பயானீச்ச ஆபத்துக்களும் மகாந்தி பல. தத்தக ஆகையால் வனம் காடு துக்கதரம் அதிக துக்ககரமானது. இவ்விடத்தில் எப்பொழுதும் பெரும் காற்றும் இருட்டும் பசியும் அதிகமாக இருக்கும். இவ்விடத்தில் ஆபத்துகளும் பல. ஆகையால் காடு அதிக துக்ககரமானது. சரி ஸ்ருபாஷ்ச பகவோ பகுரூபாஷ்ச பாமினி चरन्ति पृथिवीं दर्पात् ततो दुःखतरம்பணம். பாமினி அதி வாத்சல்யம் உள்ள ஸ்திரீரத்னமே, பகுரூபாக பருத்த உடலை உடையவைகளான பகவக பல சரீஸ்ருபாக ச மலைப்பாம்புகளும் தர்பாத்னால் பிருத்திவீம் ச தரையில் எங்கும் சரந்தி திரியும். ததக ஆகையால் வனம் காடு துக்கத்தரம் அதிக துக்ககரமானது. அதி வாத்சல்யமுள்ள ஸ்திரீரத்னமே, பருத்த உடலை உடையவைகளான பல மலைப்பாம்புகளும் செருக்கினால் தரையில் எங்கும் திரியும். ஆகையால் காடு அதிக துக்ககரமானது. நதி நிலைய நாசர்பா நதி குட்டில காமினக திஷ்டந்த்யாவிருத்திய பந்தானம் ததோ துக்கதரம்பணம். நதி நிலையனாக நதிகளின் ஓரங்களில் வாசம் செய்து கொண்டிருக்கின்றவைகளும், நதி குட்டில காமினக நதிகளைப் போலவே வளைந்தோடும் தன்மை உற்றவைகளான சர்ப்பாகா நாகங்கள் பந்தானம் வழியை ஆவருத்திய தடுத்து குறுக்கிட்டு திஷ்டந்தி படுத்திருக்கும். ததக ஆகையால் வனம் காடு துக்கதரம் துக்ககரமானது. நதிகளின் ஓரங்களில் வாசம் செய்து கொண்டிருக்கின்றவைகளும், நதிகளைப் போலவே வளைந்தோடும் தன்மை உற்றவைகளான நாகங்கள் வழியை தடுத்து குறுக்கிட்டு படுத்திருக்கும். ஆகையால் காடு துக்ககரமானது. பத்தங்கா விருஷ்சிகா கீட்ட
தம்சாश्च मशकैः सह बाधन्ते नित्यमबले सर्वं दुःखमतोवनम् பத்தங்காக விளக்கு பூச்சிகளும் விருச்சிகாக தேள்களும் கீட்டாக புழுக்களும் மஷக்கைஹி சக கொசுக்களோடு கூடிய தம்ஷாக ச காட்டு ஈக்களும் நித்தியம் எப்பொழுதும் பாதந்தே பீடை செய்யும் அபலே பின்மணியே அத்தக ஆகையால் வனம் காடு சர்வம் முற்றிலும் துக்ககரமானது. விளக்கு பூச்சிகளும் தேள்களும் புழுக்களும் கொசுக்களோடு கூடிய காட்டு ஈக்களும் எப்பொழுதும் பீடை செய்யும் பின்மணியே ஆகையால் காடு முற்றிலும் துக்ககரமானது. த்ருமா கண்டக்கி நஷ்சைவ குஷக்காஷாश्च பாமினி வனே வியாக்குல சாக்காக்ராஸ்தேன துக்கதரம்பனம். பாமினி வாத்சல்யமுடைய ஸ்ரீரத்னமே வனே காட்டில் கண்டக்கினகா முள்ளுகளையுடைய துருமாகாச்ச மரங்களும் குஷகாஷாகாச்ச ஏவ தருப்பைகளும் நாணல் புட்களும் வியாக்குல சாக்காக்ராஹா அசையும் கிளைகளின் நுனிகளை உடையவைகள் தேன அக்காரணத்தினாலும் வனம் காடு துக்கதரம் அதிக துக்ககரமானது. வாத்சல்யமுடைய ஸ்ரீரத்னமே காட்டில் முள்ளுகளை உடைய மரங்களும் தர்ப்பைகளும் நாணல் புட்களும் அசையும் கிளைகளின் நுனிகளை உடையவைகள் அக்காரணத்தினாலும் காடு அதிக துக்ககரமானது. காயக்லேஷாश्च பகவோ பயானி விவிதானி ச அரண்யவாசே வசதோ துக்கமேவ சதாவனம். அரண்யவாசே காட்டில் வசித்தல் என்னும் விஷயத்தில் வசத்தக காலம் கழிப்பன் ஒருவனுக்கு காயக்லேஷாக ச தேக சிரமங்களும் பகவக பல பயானி ச ஆபத்துக்களும் விவிதானி பல வகைப்பட்டவைகள் சதா எப்பொழுதும் வனம் வனவாசமானது துக்கம் ஏவ கஷ்டமானது. காட்டில் வசித்தல் என்னும் விஷயத்தில் காலம் கழிப்பன் ஒருவனுக்கு தேக சிரமங்களும் பல ஆபத்துக்களும் பல வகைப்பட்டவைகள் எப்பொழுதும் வனவாசமானது கஷ்டமானது. क्रोधलोभो विमोक्तव्यो कर्तव्य तपसे मतिः न भेत्तव्यं च भेत्तव्ये नित्यं दुःखमतोवनम्. क्रोधलोभो கோபம் ஆசை இவ்விரண்டையும் விமோக்தவ்யோ விட்டுவிட வேண்டும் தபசே தவத்தில் மதியே மனமானது கர்த்தவ்யா ஈடுபட்டிருக்க வேண்டும் பேத்தவ்யேச்ச பயம் விளைவிக்கும் விஷயத்திலும் பேத்தவ்யம் பயம் என்பது ந கூடாது. அத்தக ஆகையால் வனம் காடு நித்தியம் எப்பொழுதும் துக்ககரமானது. கோபம் ஆசை இவ்விரண்டையும் விட்டுவிட வேண்டும் தவத்தில் மனமானது ஈடுபட்டிருக்க வேண்டும் பயம் விளைவிக்கும் விஷயத்திலும் பயம் என்பது கூடாது. ஆகையால் காடு எப்பொழுதும் துக்ககரமானது. तदलं ते वनं गत्वा क्षमं नहि वनं तव विमृशन्निह पश्यामि बहुदोषतरं वनम्. இவ்விஷயத்தில் விம்ருஷன் நன்றாக பரி ஆலோசனை செய்தவனாய் வனம் வனவாசமானது பகுதோஷத்தரம் வெகு துன்பங்களை விளைவிக்க தக்கதென பஷ்யாமி நான் நன்கு அறிவேன் தவ உனக்கு வனம் ஹி வனவாசம் என்பதே க்ஷமம் ந ஒவ்வாது தத் ஆகையால் வனம் கத்வா காட்டிற்கு செல்ல தே உனது அலம் ஆசை இத்துடன் ஒழியட்டும். இவ்விஷயத்தில் நன்றாக பரி ஆலோசனை செய்தவனாய் வனவாசமானது வெகு துன்பங்களை விளைவிக்க தக்கதென நான் நன்கு அறிவேன் உனக்கு வனவாசம் என்பதே ஒவ்வாது. ஆகையால் காட்டிற்கு செல்ல உனது ஆசை இத்துடன் ஒழியட்டும். வனம் து நேத்தும் ந கிருதமதிஸ்ததா பபோவ ராமேன ததா மகாத்மனா நத்தஸ்ய சீதா வசனம் சக்கார தத்தோ ப்ரவீத் ராமமிதம் சுதுக்கிதா. சீதா பிராட்டியார் ததா அப்பொழுதே
மகாத்மனா மகாத்மாவாகிய ராமேன ஸ்ரீராமரால் வனம் காட்டிற்கு நேத்தும் அழைத்து போக மதிகி உத்தேசம் கிருத்தான பபுவ கொள்ளப்படவில்லை. ததா பொழுது தஸ்ய அவரது தத்வச்சனம் அந்த திருவுளப்பாங்குக்கு சக்காரண உடன்படவில்லை. ததக அதனால் ராமம் ஸ்ரீராமரை பார்த்து சோதுக்கிதா அடியாள் மகா கஷ்டதசையில் இருக்கின்றேன் என்ற இது ஒன்றை மட்டும் இப்பொழுது அப்ரவீத் சொல்லி அருளினாள். சீதா பிராட்டியார் அப்பொழுது மகாத்மாவாகிய ஸ்ரீராமரால் காட்டிற்கு அழைத்து போக உத்தேசம் கொள்ளப்படவில்லை. அப்பொழுது அவரது அந்த திருவுளப்பாங்குக்கு உடன்படவில்லை. அதனால் ஸ்ரீராமரை பார்த்து அடியாள் மக கஷ்டதசையில் இருக்கின்றேன் என்ற இது ஒன்றை மட்டும் இப்பொழுது சொல்லி அருளினாள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே 18 सर्गः।